நியாயமான வழிகளில் போராடி கொண்டிருக்கின்ற ஆதிவாசி பழங்குடி மக்களை திட்டமிட்டு கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அரசை வன்மையாக கண்டிப்பது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு அது வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டம் துவங்குவதற்கு முன்னால் இந்திய அரசின் இன அழிப்பு போராட்டத்தில் கொல்லப்பட்ட தியாகிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தையும் மரியாதையையும் ஒரு நிமிடம் மத்திய இந்தியாவின் பழங்குடிகள் இனப்படுகொலை நிறுத்த வலியுறுத்தி இந்த கூட்டமைப்பின் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் அவர்கள் வயது 72 சென்ற 21ஆம் நாள் ஆபரேஷன் காதர் என்கிற ராணுவ நடவடிக்கையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரோடு மேலும் 27 அப்பாவி பழங்குடி மக்களையும் ஒன்று குவித்து அவர்களையும் மாவோயிஸ்டுகள் என்று இந்திய ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் பெருமையாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த இனப்படுகொலையை இந்த கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள வாழ்வுரிமைக்கும் இறந்தவரின் உடலை கண்ணீருடன் நடத்தப்பட வேண்டும் என்ற ஜனநாயக உரிமைக்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து இந்திய ஒன்றியத்தின் ராணுவம் அல்லது துணை ராணுவ படையினர் செயலாற்றி வருகிறார்கள். பசவராஜ் மற்றும் கோடி மோதல் கொலை செய்யப்பட்டிருப்பதை பியூசில் போன்ற சிவில் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் கண்டித்துள்ளன. மேலும் இந்திய அளவில் அரசியல் இயக்கத்தில் இயங்கி வருகின்ற சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் இந்த படுகொலையை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள், கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மாவோயிஸ்டுகளை வேட்டையாடுவதாக சொல்லிக்கொண்டு சொந்த நாட்டு பழங்குடி மக்களை இனக்கொலை செய்வதே ராணுவ நடவடிக்கை நோக்கமாகும். இதன் மூலம் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட அனைத்து மக்களையும் கொன்று குவித்து அவர்களின் பிடக்குவியல் மீது வெற்றி விழா கொண்டாடி வருகிறது மோடி அரசு. 2011ஆம் ஆண்டு அன்றைய மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கந்தகாரனையும் பழங்குடிகள் மீது எச்ச வேட்டை தாக்குதலை நடத்தியது. அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் அரசு அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், கருத்தரங்கள் போன்றவற்றை நடத்தியது. 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்த பாரதிய அரசு பழங்குடிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மத்திய இந்தியாவில் வாழும் பழங்குடி மக்களை அப்புறப்படுத்துவதன் மூலம் காடுகளும் கனிம வளங்களும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்க இந்திய அரசு வன உரிமை சட்டங்களை திருத்தம் செய்திருக்கிறது. இதற்கு வசதியாக 30 லட்சம் கோடி வருமானம் உள்ள 150க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையொப்பமிட்டுள்ளது. இதனால் டாடா, எஸ்எஸ்ஆர், வேதாந்தா, ஆர்ஜிலர், மிட்டல், அதானி ஆகிய பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பலனடைந்துள்ளன. பிஇஎஸ்ஏ சட்டங்களை மீறும் வகையில் பழங்குடி நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகிறது. இதற்கு எதிரான அனைத்து அமைதியான அறவழி போராட்டங்களும் ஒடுக்கப்படுகின்றன. இதுவரையிலும் போராடிய சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் யுஏபி, ரூபா போன்ற கொடும் சட்டங்களினால் சிறைப்படுத்தப்பட்டுள்ளனர். பழங்குடி மக்கள் தமது வாழும் உரிமையும் காத்துக்கொள்ள வரலாறு நெடுகிலும் நடத்தியுள்ள அமைதி வழியிலான அறப்போராட்டங்கள் கொடிய அடக்குமுறை கொண்டு நசுக்கப்பட்டதாலேயே ஆயுத போராட்டம் நடத்தும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் சமீபத்திய மே மாதம் வரை 700க்கும் மேலான பழங்குடி மக்கள் ராணுவ நடவடிக்கையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர்.
சொந்த குடிமக்கள் மீது தொடுத்துள்ள இந்த கொடும் போரை உடனே கைவிட வேண்டும் என்று மக்கள் நலனிலும் மனித உரிமைகளிலும் அக்கறை கொண்ட அனைவரும் கோரியுள்ளனர். மாவோயிஸ்ட் தலைமை போரை நிறுத்தவும் அரசுடன் பேசி தீர்வு காணவும் முன்வந்திருப்பதை பொருட்படுத்தாமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து கொலை தாக்குதல் நடத்தி வருவது கண்டனத்துக்குரியதாகும். பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம் செய்ய முடிந்த அரசால் சொந்த நாட்டு பழங்குடி மக்களோடு போர் நிறுத்தம் செய்ய முன்வராதது ஏன் என்கிற கேள்வியை இக்கூட்டமைப்பு எழுப்புகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிற பழங்குடி நல சட்டங்களும் பழங்குடி மக்களுக்கு அளித்துள்ள உறுதிகளுக்கு மாறாக அரசு இவ்வாறு பழங்குடிகள் மீது போர் தொடுத்துள்ளது. இந்த போரை இடைக்கால அளவில் கூட நிறுத்த மறுத்து கொலைகளையே சாதனையாக கொண்டாடி வருகிறது. இந்திய அரசின் இந்த இனக்கொலை போர் பழங்குடி மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்திய கானக செல்வத்துக்கும் கனிம வளத்திற்கும் ஆபத்தானது, குடியாட்சி உரிமைகளுக்கு அச்சுறுத்தலானது என்று எச்சரிக்க விரும்புகிறோம். உள்நாட்டு மக்களை கொலை செய்வதை கொண்டாடும் போக்கு, வெகுமதி அளித்து கொண்டாடும் வன்மமிக்க மனநிலை, அரசு வன்முறை ஆதரிக்கும் பாசிச சமூக மனப்பான்மையோடு ஜனநாயக மறுப்பை பொது சமூகம் இயல்பாக மாற்றுவது போன்றவைகள் நம் தலைமுறையினருக்கு ஆபத்தானதாகும். இதற்கு எதிரான ஜனநாயக குரல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்திய அரசின் இந்த அடக்குமுறைக்கு எதிராக விழித்தெழுந்து போராட முன்வரும்படி தமிழ்நாட்டு குடியாட்சி ஆற்றல்கள் அனைவரையும் அறைகூவி அழைக்கிறது இக்கூட்டமைப்பு. பழங்குடி மக்கள் மீதான இந்த அழிப்பு போரை நிறுத்த கோரியும் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தியும் நாடு தழுவிய பிரச்சார இயக்கங்கள் நடந்து வருகின்றன. தமிழகத்தில் இந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு உள்ளோம். இதன் பகுதியாக வரும் ஜூன் 14ஆம் தேதி கருத்தரங்கம் நடக்க உள்ளது. இதில் ஹிமான்ஸ்குமார் சோனி உள்ளிட்ட மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ஒன்றிய அரசின் பழங்குடி உள்நாட்டு மக்களுக்கு எதிரான இத்தகைய ராணுவ நடவடிக்கைகளை, துணை ராணுவ நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு குரல் எழுப்ப வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது. பங்கெடுத்து பத்திரிகையாளர்களுக்கு வைக்கின்ற குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் குலசேகரன் அவர்களும், ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் தோழர் பார்த்திபன் அவர்களும், ஏனைய தமிழன் உள்ளிட்ட ஏனைய ஜனநாயக சக்திகளும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். பஸ்தார் பகுதியிலும் இந்திய அரசு மேற்கொண்ட பச்சை வேட்டை என்ற பெயரிலான இந்த போர் நடவடிக்கைக்கு எதிராகத்தான் இந்த அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதன் சார்பில் அந்த நேரத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை எழுத்தாளர் அருந்ததிராய், பேராசிரியர் சாய்பாபா, பேராசிரியர் கீலானி ஆகியோர் அந்த கூட்டத்தில் கலந்து இனி தமிழ்நாட்டில் ஊடகங்களுக்கு அருந்ததிராய் பேட்டி கொடுத்தார், அதுவும் வெளியிட்டார். அது முதல் தொடர்ந்து இந்த அடக்குமுறைக்கு எதிராக இந்த கூட்டமைப்பு செயல்பட்டார். மீண்டும் ஒரு முறை ஒரு வெளிப்படையான போர் நடவடிக்கையில் இந்திய அரசு 2010 அருந்ததிராய் அவர்கள் இங்கு பேசுகிற ஒரு கருத்தை சொன்னார். இலங்கையில் தமிழர்கள் இனக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை தடுக்க தமிழ்நாடு தவறிவிட்டது. எனக்கு ஒரு நம்பிக்கை போல் மத்திய இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறது. விமான குண்டுவீச்சு போன்ற நடவடிக்கைகளில் இந்திய அரசு ஈடுபடாது என்று நான் நம்புகிறேன். சூழ்ச்சியாக இதை ஒடுக்க முயல்வார்கள் என்று அவர்கள். இப்ப என்ன நடக்கிறது என்றால், ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர், ட்ரோன் எனப்படுகிற ஆளில்லாத விமானம், இந்த எல்லா கருவிகளும் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்தோ டிபேத்தன்
பார்டர் ஃபோர்ஸ், இந்திய திபெத்திய எல்லைப்படை, ராணுவத்திற்கு நிகரான அனைத்து படைகள், கோப்ரா என்று ஒரு தனி படைப்பு, கிரே ஹவுன்ஸ் என்று ஒரு படைப்பு, இவை அனைத்தையும் அங்கு குவித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மலை காட்டு பகுதியில் 1000 வீரர்கள் பதுங்கியிருப்பதாக சொல்லி 20,000 படையினரை கொண்டு அதை முற்றுகையிட்டார். மொத்தத்தில் பழங்குடி மக்கள் 9 பேருக்கு ஒரு ஆயுத படையினர் என்று நிறுத்தப்பட்டது. சில பகுதிகளில் 3 ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளார். முக்கியமான கேள்வி என்னவென்றால், இந்த அரசு போர் நிறுத்தம் செய்ய மறுக்கிறது. இந்த போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் மட்டும் ஈடுபடவில்லை. நாம் 14ஆம் தேதி அழைத்திருக்கிற ஹிமான்ஷ் குமார் ஒரு காந்திவாதி அறப்போராட்டம் தான் அந்த பகுதியில் நடத்தி நர்மதா பச்சா வாந்தாளன் மேத்தா பச்சர் தலைமையில் நடைபெறும். அவர்களும் மாவோயிஸ்டுகள். பலதரப்பட்டவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆயுத போராட்டம் மட்டுமல்ல, ஷஹீன்பாக் போன்ற தொடர் முழக்க போராட்டங்களும் பஸ்தார் பகுதி முழுவதிலும் நடத்தப்படுகிறது. இவர்கள் யாரோடும் அரசு பேச மறுத்துவிட்டு பழங்குடி மக்களுடைய கோரிக்கை, பழங்குடி மக்கள் காட்டுகிற எதிர்ப்பு, புதிய சுரங்கங்கள் வெட்டுவதற்கு, புதிய ஆபத்தான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற இந்த எதிர்ப்பை மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போராக மாவோயிஸ்டுகள் களத்தில் நிற்கிறார்கள், போராடுகிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இது வெறும் மாவோயிஸ்ட் போராட்டம் அல்ல, இது பழங்குடி மக்களுடைய தற்காப்பு, காட்டையும் காட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் பாதுகாப்பதற்கான போராட்டம். இந்தியாவிலேயே மிக அதிக அளவில் அரிதான கனிமங்கள் குவிந்திருப்பது இந்த பகுதியில் தான். தண்டகாரண்ய மண்ணுக்குள் அது புதைந்திருக்கும். இந்த அரிதான உலோகங்களை தோண்டி எடுப்பதற்கு பெரிய குடும்பங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறார். பெரிய பெரிய பன்னாட்டு குடும்பங்கள். எனவே இந்த பகுதியை விட்டு பழங்குடி மக்களை வெளியேற்றுவதன் மூலமாக அதையெல்லாம் விடுவித்துக் கொடுக்க ஆசைப்படுகிறார். கடந்த காலத்தில் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் நடந்த முயற்சிகள், அதற்கு எதிராக பழங்குடி மக்கள் நடத்தியிருக்கிற போராட்டங்களின் அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 5, 6 ஆகிய அட்டவணைகள் சேர்க்கப்பட்டன. 5வது அட்டவணைப்படி பழங்குடி பகுதிகளுக்கு என்று அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அவர்களுடைய பண்பாட்டில், அவருடைய வாழ்வில் எதிலும் அரசு குறுக்கிடக்கூடாது. 6வது அட்டவணை எல்லையோரத்தில் இருக்கிற பழங்குடி பகுதிகளை பற்றியது. ஷெட்யூல்டு ஏரியாஸ், அட்டவணையிடப்பட்ட பகுதிகள், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அட்டவணையிடப்பட்ட பழங்குடிகள். இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்பாடு. ஆனால் இவர்கள் எதையுமே மதிப்பதில்லை. எந்த சட்டத்தையும், பழங்குடி மக்களுக்கு ஆதரவான சட்டத்தையும் மதிக்க, பழங்குடிகளை வெளியேற்றிவிட்டால் இந்த இயற்கை செல்வங்களை கொள்ளையிடலாம் என்று கருதுகிறார். அவர்கள் கொள்ளையிடுவதற்கு உதவியாகத்தான் அரசு முயற்சி. எனவே பழங்குடிகள் காடுகளையும் இயற்கை செல்வங்களையும் பாதுகாப்பது மட்டுமல்ல, அவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறார்கள். மழை பெய்வதற்கு அடிப்படையான காட்டு வளத்தை பாதுகாக்கிறார்கள். ஏதோ ஒரு சில 100 பேர் 1000 பேருடைய உயிர்காப்புக்கான போராட்டம் அல்ல. இந்த நாட்டின் இயற்கை செல்வத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம். சுற்றுச்சூழல் சட்டங்களை எல்லாம் அரசு எதற்கும் முன்னனுமதி இல்லாமல் இந்த சுரங்கங்கள் தோண்டிக் கொள்ளலாம், மின் திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம், எதிராக அவர்கள் ஏராளமான ரேணுகா கொல்லப்பட்ட அவர் கையில் ஒரு துப்பாக்கி கூட சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தால் அவர்களையும் பிடித்துக் கொண்டு போய் அந்த ஊரில் இருக்கிற 7-8 பேரையும் கூடவே அடைத்து மோதல் என்று கதையை கட்டி சுட்டுக் கொண்டு, இது போல நிறைய நடக்கிறது. 25 பேர் 30 பேர் கணக்கு கொடுத்து நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் மாவோயிஸ்ட் கட்சியினுடைய தலைவரை கொலை செய்திருக்கிறோம், பெரிய வெற்றி என்று அவர்கள் சமூக ஊடகத்தில் வெற்றி செய்தி வெளியிடுகிறார். பிணக்குவியல் மீது இந்த அரசு வெற்றி செய்தி கொண்டாடுகிறார். அதுவும் பழங்குடி மக்களுடைய பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் எந்த வேறுபாடும் பார்க்காமல் கொல்லப்படுகிறவர்களில் ஒருவர் மாவோயிஸ்டாக இருந்தால் குறைந்தது 100 பேர் பழங்குடி மக்களாக இருக்கிறார்.
அவர்களை கொலை செய்வதுதான் இந்த அரசுடைய நோக்கம். எனவேதான் இதை நாம் இனக்கொலை என்று வர்ணித்தோம். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் இந்த போரை நிறுத்திக் கொள்வோம். இங்க என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எதனால் இந்த போராட்டம் என்பது பற்றி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த அணியமாக இதுவரை 6 முறை அவர்கள் அழைப்பு விடுத்தது மட்டுமல்ல, இவர்கள் அழைப்புக்கு ஆதரவாக மனித உரிமை ஆர்வலர்கள் அரசு கோரிக்கை அவர்கள் இப்போது மாவோயிஸ்டுகள் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒருதரப்பாக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம், நாங்களாக புதிதாக எதையும் தாக்குவதில்லை, இந்த வழிவரித்து தாக்குதல் செய்வது, தாக்கப்பட்டால் மட்டும் எங்களை தற்காத்துக் மற்றபடி நாங்கள் தாக்குதல் நடவடிக்கை நிறுத்தி விடுகிறோம், எந்த விதமான சீர்குலைவு வேலையும் மற்றும் எதையும் நாங்கள் செய்வதில்லை என்று அறிவித்து விட்டார். அரசுக்கு இவர்களோடு பேச்சு நடத்துவதில் என்ன தயக்கம், எதற்காக தயங்க வேண்டும்? அமித்ஷா சொல்லுகிறார், அவர்கள் எல்லாம் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும். சரணடைந்த பிறகு எதை பற்றி பேசுவார்? ஆயுதங்களை எதற்கு அவங்க ஆயுதங்கள் காதல் உண்டாயிருக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு கோரிக்கை நியாயம். இந்திய அரசு யாரோடு பேசாத மோடியுடைய நேஷனல் சோஷலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து அதனுடைய தலைவர் செயலாளர் 2 பேர் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு. அவர்கள் டெல்லிக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்து பிரதமர் வீட்டிலேயே பேச்சு நடத்தி எல்லோரும் புழுப்படம் எடுத்து இந்த ஆளுநர் RN ரவி அன்றைக்கு ஆளுநராக அவர்தான் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து பிரேம்வொர்க் அக்ரீமென்ட். நாகாலாந்தின் தனித்தன்மை வாய்ந்த வரலாற்றை இந்தியா ஒப்புக்கொள்ளும், இந்தியாவினுடைய சிக்கல்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று ஒப்பந்தமே கையெழுத்து பலமுறை பலரோடு பேச்சு நடந்திருக்கு. கடந்த காலத்தில் விசோவோடு லண்டனிலே நேரு பேச்சுவார்த்தை நடத்திய வரலாறு இந்த அரசு அஸ்ஸாமில் பல குழுக்களோடு பேச்சு நடத்தி பேசியிருக்கிறார்கள். படையெல்லாம் கலைத்து விட்டு எல்லாத்தையும் இவர்கள் கையில் ஆயுதங்களை கொடுக்க போவதில்லை. பேசி பார்ப்பதில் என்ன 1 மாதமோ 2 மாதமோ ஒரு மூச்சு விடுகிற அவகாசம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த உயிர் அழிப்பு மட்டுமல்ல இருக்கிற பிரச்சனை, இந்த பகுதியிலிருந்து வந்து பேசக்கூடியவர், அங்கிருந்து உண்மைகளை அறிவு சொல்கிறவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உயிர் ஆபத்து மட்டுமல்ல, யாரும் வீட்டுக்கு வெளியே வர முடியாது, வயலில் போய் உழவு செய்ய முடியாது, சாகுபடி செய்ய முடியாது. தெலங்கானாவுக்கு போய் தெம்பு இலைகளை பொறுக்கி வருவது அவர்களுக்கு வாடிக்கையான. அங்கு போனாலே அவர்களை போய் பிடித்து வந்து சுற்றி வருகிறார்கள். தெருவில் இறங்கினால் இந்த ட்ரோன் வைத்து தாக்குதல் நடத்துகிறார். முழுக்க மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சிதைந்து உணவுக்கு வழி இல்லை, அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, வெளியில் வரவே முடியாது. இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சில மாதங்கள் நிறுத்தி வைத்து உண்மையறிய குழுக்களை எல்லாம் அனுமதிக்க வேண்டும், தடையின்றி அனுமதிக்க வேண்டும். மனித உரிமை ஆர்வலர்கள் அங்கு போய் பணியாற்ற அங்கு ஏற்படுகிற நோய்களுக்கு இன்னைக்கு மருந்து நினைந்திருக்கலாம். இதே பகுதியில் தான் மருத்துவர் விநாயக் சென் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய போனவர், அவர் மீது பொய் வழக்கு போட்டு ஆயுதங்கள் கொடுத்தார், விடுதலை தாய்பாபாவுக்கு அதற்காகத்தான் தண்டனை கொடுக்கப்பட்ட. இப்படி யார் இவர்களுக்கு மனித உரிமைகளுக்காக பேசினாலும் அவர்களை எல்லாம் அர்பன் நக்சல், அர்பன் மாவோயிஸ்ட் என்று முத்திரையிட்டு விரும்புகிறார்கள். இந்த நிலையில் தான் நமக்கு ஒரு கடமை, இந்த போரை நிறுத்துமாறு இந்திய அரசுக்கு நாம் அழுத்த முடியும். போரை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதுதான் இந்த முயற்சியினுடைய அடிப்படையான கோரிக்கை. இது நம் அனைத்து தரப்பினரின் சார்பிலும் நாம் அரசு அதை ஒட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது, வரவேற்பு கூட்டம் நடத்த இருக்கிறோம் 14ஆம் தேதி. இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இணையதளத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூட்டங்கள் நடத்தி கொண்டும் இருக்கு. இதற்கு ஆதரவு தெரிவிக்க ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. ஊடகங்கள் ஏதோ பந்தயத்தில் போர் போடுற மாதிரி இன்று பேர் கொல்லப்பட்டார்கள், நக்சலைட்டுகள் கொலை அப்படிங்கிற ஒரு படத்தை வெளியிட்டு போட்டு இந்த அவல நிலை கூட பழங்குடிகள் மீது இந்திய அரசு போர் தொடுத்திருக்கிற உண்மை வெளியே வர வேண்டும். அவர்கள் அறிக்கையில் இருக்கிற முரண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியுடைய வழிமுறை எதுவாக அதனுடைய பொதுச் செயலாளர் அவரை கொலை செய்துவிட்டு, அவரை கொலை செய்து விட்டோம் இது வெற்றி என்று ஒரு அரசு
பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவர்கள் பெருமையோடு சமூக ஊடகங்களை அறிவிக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு இழிச்சு. போர் நிறுத்தம் யாரோடையும் பண்ண மாட்டீர்களா? பாகிஸ்தானோட போர் நிறுத்தம் பண்ணாதான் பழங்குடிகளோடு போர் நிறுத்தம் பண்ணாதான். ஆகவே நம்முடைய கோரிக்கை போரை பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த எல்லோரும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைக்காக அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டம் சார்பில் இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறோம். ஊடகங்கள் இந்த செய்தியை விரிவாக வெளியிட வேண்டும், அறிக்கை என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு கொடுமை, அந்த 27 உடல்களையும் சம்பந்தப்பட்ட பழங்குடி மக்களாக இருந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கோ மாவோயிஸ்ட் சொல்லப்படுகின்ற குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்காமல் காவல்துறையிலே அவர்களை எரித்து என்ன சொல்றாங்க, பிற்காலத்தில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தினூடாக நாம் ஏதாச்சும் போஸ்ட்மார்ட்டம் இல்லை மறு சீராய்வு உடற்கூறு ஆய்வு கேட்டு போகிறதால எரிச்சு சாம்பலாக்கிடுறாங்க. அது மிகவும் கம்மியான கண்டனத்துக்குரியது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இதற்கு நீதிசார் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே கோரிக்கை இந்த கூட்டமைப்பு தமிழ்நாட்டின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நன்றி. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயும் அறிக்கை வேல்முருகன் அவர்கள் தெரிவித்ததைப் போல தியாகு அவர்கள் விவரித்ததைப் போல மத்திய இந்தியாவில் பழங்குடிகள் மீதான போரை ஒன்றிய அரசு பாஜக அரசு நடத்தி வருவதில் பல நூறு பழங்குடி மக்கள் படுகொலையாகிறார்கள். உண்மையிலே எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வெளியில் வராத மோசமான சூழல் இருக்கிறது. சொந்த நாட்டு மக்களின் மீது இப்படியான ஒரு ராணுவ தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். மத்திய இந்தியாவில் பல்வேறு கனிம சுரங்கங்கள் இருக்கின்றன. இந்த கனிம சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு பெருநிறுவனங்களுக்கு தாரைவார்க்கப்பட்டுள்ளது. இந்த தனியார் சுரங்கங்களின் மூலமாக லாபம் அடையக்கூடிய நிறுவனங்கள் பழங்குடிகளினுடைய வாழ்விடத்தை அவர்களுக்கு சொந்தமான நாடுகளை அழித்து வருகிறார்கள். அதற்கு எதிராக பழங்குடிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக இருந்து வருகிறது. மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய போராட்டம் என்பது இன்டர்நெட் அல்ல, வெள்ளையர் காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட மாபெரும் போராட்டம். 150 ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் நிலத்தை காடுகளை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு வெள்ளையர்கள் இன்றைக்கு பெருநிறுவனங்களுக்கு எதிராக தங்கள் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக வழியிலான போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் மாவோயிஸ்டுகளை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஒன்றிய அரசு நடத்துகின்ற இராணுவ ரீதியிலான போர் என்பது ஜனநாயக விரோதமானது. தியாகு அவர்கள் குறிப்பிட்டதை போல பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கான தீர்வுகளை கண்டடைய முடியும். அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசை இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளும் இருக்கிறது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் அணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் இது குறித்து வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேச வேண்டும். பழங்குடிகள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வருகிறது அம்பானி அதானி நலன்களுக்கான தாக்குதலாக நடந்து வருகிறது. அம்பானி அதானிகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவரும் இது குறித்து வலிமையாக உரத்து பேச வேண்டும். அப்படியான ஒரு எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணி என்பது உண்மையில் மக்களுக்கான கூட்டணி என்று மக்களிடத்தில் நம்பிக்கை வரும் என்பது மக்களிடத்தில் நம்பிக்கை வருகிறோம். ஆக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள், மோடி எதிர்க்கக்கூடியவர்கள், பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மத்திய இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய இந்த போருக்கு எதிரான குரலை வலிமையாக பேச வேண்டும். இதை ஏதோ நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று மோடி அரசு சொல்லுவதை நம்பி மோடி அரசினுடைய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக பேசாமல் இருப்பது என்பது இந்த பாசிசத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு உயரமான செயலாக அமைந்துவிடும் என்பதை ஆகவே இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கு, பழங்குடிகளை பாதுகாப்பதற்கு, பழங்குடி மக்களினுடைய காடுகளையும் நிலங்களையும் பாதுகாப்பதற்கு, பெருநிறுவனங்களை வெளியேற்றுவதற்குமான மாபெரும் ஜனநாயக இயக்கமாக இந்தியா கூட்டணி தனது குரலை வலிமையாக எழுப்ப வேண்டும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள் இதற்குரிய குரலை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் இதற்கான ஒரு ஆதரவை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் பேச வேண்டும் என்பதையும் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் சமயத்தில் தெரிவித்துள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யத்தில் நடக்கின்ற இன அழிப்பு போர் என்று சொல்வதற்கு உடன்பாடு குறைவாக இருக்கிறது. ரெண்டு பக்கமுமே சமமான ஒரு பலத்தோடு சொல்வது போர் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற குரல் கொடுப்பவர்களை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகளை நாங்கள் அழித்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த அரசு அதனுடைய மூத்த தலைமை அமைச்சரும் அமித்ஷாவும் இருக்கின்ற 26 மார்ச்சுக்குள் நாங்கள் அவர்களை அழித்தே தீர்வோம், வைத்தியமாவும் அனைவரையும் ஒழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது எந்த ஜனநாயகத்தில் சேர்த்து கேள்வியை நாம் கேள்வி வேண்டும். தோழர்களே, பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடாது, அவைகளை சார்ந்துதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உரத்த பொருளை இன்று மட்டுமல்ல, ஆங்கிலேய காலத்திலேயே தொடங்கி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆங்கிலேய காலத்தில் வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டு பிர்சா முண்டா தலைமையில் அங்கிருந்த பழங்குடி மக்கள் இணைந்து இந்த ஆங்கில அரசு தங்களுடைய கனிம வளங்களுடைய வள ஆதாரங்கள் அழிக்கக்கூடாது என்று ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார். அப்பொழுது காந்தி அவர் பிர்சா முண்டாவை அழைத்து இருவருடைய போராட்டம் இணைந்து இந்த ஆங்கிலேயர்களை எனவே எங்களுடன் இணைந்து போராடுங்கள், நீங்கள் கேட்பதையெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னால் அடைவதற்கான வழிவகைகளை செய்து கொள்வோம் என்று அருமை தோழர்களே, அன்று பிர்சா முண்டாவிற்கு காந்தி கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த பழங்குடி மக்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டனர் பிர்சா முண்டா தலைமையில். ஆனால் சுதந்திரத்திற்கு என்ன நடந்து கொண்டிருந்தது? அன்று ஆங்கிலேயன் கொள்ளையடித்து இன்று இந்த கொள்ளைக்காரர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆட்சி மாற்றம் வெள்ளைக்கோடையிலிருந்து பிரவுன் ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே அந்த பழங்குடி மக்களினுடைய பல ஆதாரங்களை கொள்ளையடிக்கின்ற அந்த போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வரும் செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்று அவர்கள் சொன்னது இந்த ஜல், இந்த தண்ணீர், இந்த நிலம், இந்த காடு இவைகள் எங்களுக்கு சொந்தமானது, இது வாழ்கின்ற மக்களாக எங்களுக்கு சொந்தமானது, இது வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல என்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படிதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. காடு என்பது, காட்டின் பலம் என்பது அங்கு வசிப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இப்பொழுது அந்த உத்தரவாதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய பண ஆசை, கொள்ளையடிக்கின்ற அந்த ஆசையின் காரணமாக, அந்த விறுவிறுப்பின் காரணமாக இந்த பன்னாட்டு பகாசுர கம்பெனிகள், உள்நாட்டு கம்பெனிகள் இவற்றுடன் இணைந்து கொண்டு இந்த அரசு மக்களை கொண்டு பிடிக்கிறது, அவர்களுடைய வள ஆதாரங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார். எந்த விதத்தில் ஜனநாயக அமைப்பினுடைய இலக்கணமாக இருக்க முடியும் என்று நாம் சிந்திக்கிறோம். அருமை தோழர்களே, நீங்கள் பார்த்துட்டீங்க, அண்மையிலே ஒரு செய்தி உண்டு. இந்தியா பொருளாதார நிலையில் பொருளாதாரத்தில் 4வது வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி 4வது பொருளாதாரத்தில் 4வது வல்லரசாக இது மாற முடிகிறது என்றால்,
இப்படிப்பட்ட ரேர் ஏர் சொல்றாங்க. அங்கே இருக்கின்ற மலைகளில் இருந்து கொடுக்கின்ற இந்த கனிம வளங்கள், அந்த கனிம வளங்களை விற்று ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து இது பணத்தை வாங்கி அந்த இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இது கேள்வி அல்லவா? உங்கள் மக்களை விற்றீர்கள், மண்ணை விற்றீர்கள், வள ஆதாரங்களை விற்றுவிட்டு நாங்கள் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த ஒன்றிய அரசு சொல்வது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கேட்க வேண்டும். அருமை தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது 73 பில்லியன் மிக 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 பெரிய கணக்காக 73 பில்லியனர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாலே கிட்டத்தட்ட 283 பில்லியன் 3 மடங்கு பில்லியனர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று மார்த்தட்டிக் கொண்டிருக்கிறார்களே. அந்த பில்லியனர்கள் இப்படித்தான் உருவாக்குறார்கள். நம்முடைய நாட்டை, அவருடைய வளத்தை கொள்ளையடித்து பன்னாட்டு மகாசுர கம்பெனிகளுக்கு விற்றுவிட்டு அதன் மூலமாக சில பணக்காரர்களை உருவாக்கி நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டோம் என்று சொன்னால் அது எந்த அறிவுடையவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க முடியாது. அருமை தோழரை, இந்தியாவின் வளம் என்பது 40% அப்படிப்பட்ட பன்னாட்டு இந்தியாவின் சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட 40% என்பது அப்படிப்பட்ட மகாசூர கம்பெனிகளிடம் அதானி, அம்பானி போன்றவர்கள் இருக்கிறது. மீதி இருப்பதில் வெறும் 3% தான் 50 விழுக்காடாக இருக்கிறது. நம்மை போன்ற ஏழை மக்களிடம் இருக்கிறது என்றால் எப்படி ஒரு சோசலிச நாடு என்று அருகதை கொண்டதாக இருக்கிறது. அருகதை கேள்வியை நாம் வந்துட்டு இந்த ஏழை மக்கள் இந்த காடுகளில் போன்ற இடங்களில் இருக்கிற அவர்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டிக்கூட அரசை கேட்கிறோம். நாம் கேட்பதெல்லாம் அவர்களுடைய அடிப்படை வள ஆதாரங்களை அவர்களே அனுபவிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பு கொடு என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதையும் மறுத்துவிட்டு அதை எதிரி நாட்டு மக்களை தாக்குவது போல கொண்டிருக்கின்ற இந்த அரசை நாம் வன்மையாக இதை செய்வது தவறு என்று இந்தியாவிலிருந்து பல அறிஞர்கள், பல கல்வியாளர்கள் பெரிய ஸ்டேட்மெண்ட் அதையும் காதல வாங்காம நாங்கள் எங்களுடைய இந்த அழிவை தொடருவோம் என்று பிடிவாதமாக செய்து இந்த அழிவில் மகிழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார். இந்த அரசை ஒரு ஜனநாயக அரசு, மக்களை முன்னேற்றுவதற்காக பாடுபடும் அரசு கூறுவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா என்பதை யோசிக்கிறார்கள். எனவேதான் அன்றாடம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற சக்திகளுக்கு நாம் எல்லாம் உதவியாக ஆதரவாக இருக்க வேண்டும். அவருடைய நியாயமான குரலை உலகெங்கும் செல்ல வேண்டும். அதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் தீர்மானம் போடுவதற்கான நம்முடைய எம்எல்ஏ தீர்மானம் போடுவதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும். வேண்டுகோளை பத்திரிகையாளர்களாகிய உங்கள் மூலம் வைப்பதற்காகத்தான். எனவே இது ஒரு நியாயத்திற்கான அடிப்படை மனித உரிமைகளுக்கான கொல்லப்பட்டால் அப்படி கொல்லப்படுவதை உடலை புறவிதிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். எப்படி உயிரோடு நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதே போல இறந்த பின்னாலும் அந்த உள்ளுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. கண்ணியமாக எரியூட்டப்பட வேண்டும். கண்ணியமாக எரியூட்டப்படுவதற்கு கூட வாய்ப்பு தராமல் இந்த அரசே இந்த வேலையை செய்கிறது என்றால் மனித உரிமையை பற்றி, உணர்வுகளை பற்றி, மாண்புகளை பற்றி இந்த அரசு எப்படி கவலைப்படுகிறது மிகப்பெரிய கேள்வி. சிறிதளவும் மனிதாபிமானமற்ற மக்களை மதிக்காத அவர்களுடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான இப்படிப்பட்ட மனித எதிரிகளாக இருக்கிற அரசுகள், மனித எதிரிகள் எப்போது உருவாகிறார்கள்? பாசிச சக்திகள்
கையோங்கும் போது ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட் எக்ஸ்ட்ரீமிசம் வளரும்போது நிச்சயமாக பாசிட்டிவமாக மக்களுக்கு எதிராக நாளைக்கு நமக்கு எதிராக கூட நமக்கு எதிராக எனவே இந்த கடும்போக்கை அடுத்து நிறுத்தவும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவும் புதிய நியாயம் பெற்றக்கூடிய அனைவரும் மேல வேண்டும். தமிழ்நாடு அரசு மேல வேண்டும். உங்கள் வாயிலாக ஜனநாயகம் என்பது 51-49 என்கக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை விகிதத்தில் பிரிக்கக்கூடியதில் ஜனநாயக விழுமியங்கள் இல்லை. ஒவ்வொரு சிறு குழுக்களுக்கும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம். இங்கே ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையாக இந்தியாவுடைய இந்த தேர்தல் ஓட்டெடுப்பின் அடிப்படையில் யார் அதிக பர்சன்டேஜ் பெறுகிறார்களோ அவர்களுக்கான அரசாக மாறிவிடுவதுதான் இங்கே ஜனநாயகமாக இருக்கிறது. சர்க்கரை பாட்டிலுக்கு தேன் என்று எழுதி வைத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பழங்குடிகள் அவருடைய உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்களை கூட நசுக்குவதுதான் இன்றைய ஜனநாயக நாட்டினுடைய பெரிய அவலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டிற்கு போராடுபவர்களை முஸ்லீம்களாக இருந்தால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி காஷ்மீரில் சுட்டுக் கொள்வதும், வடகிழக்கு மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தி சுட்டுக் கொள்வதும் வளமையான ஒன்றாக மாறிவிட்டது. அவர்களுக்கு போராடுபவர்களை ஒழிப்பதற்குண்டான எளிதான ஒரு ஆயுதமாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் பழங்குடிகளை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் என்பது அவர்களுக்கு சௌகரியமான ஒன்றாக மாறிவிட்டது. நரேந்திர மோடி அவர்கள் கார்ப்பரேட்டினுடைய விளம்பர தூதராக மட்டுமல்ல அவருடைய முற்றுமுதலான ஏஜெண்டாக மாறிவிட்டார் என்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதானிக்கும் அம்பானிக்கும் உள்ளிட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவுடைய வளங்களை தாரை வார்ப்பதற்குண்டான அடியாட்களை போல இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பவர்களை இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகள் ஏவி எப்படி நிலங்களை அபகரிப்பார்களோ அதே போல இந்திய அரசு இராணுவத்தை ஏவி பழங்குடிகளை அகற்றி அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றக்கூடிய மிக மோசமான ஒரு ரவுடிசத்தினுடைய இன்னொரு வடிவத்தை தான் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின் மத்தியில் இந்திய ஒன்றிய அரசு கைமேற்கொண்டு வருகிறது. ஆகவே எல்லோரும் சார்பாகவும் வெல்ஃபேர் கட்சியின் சார்பாகவும் இந்த போராட்டத்தை இந்த போரை சரஸ்வதி அவர்கள் சொன்னதை போல இது ஒரு போர் அல்ல, ஒரு ஒருமுனை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும். அவருடைய அடிப்படை தேவைகளை பழங்குடிகளுக்கு இங்கே நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை போன்ற மிகப்பெரிய தேவைகள் எல்லாம் கிடையாது. அவர்களுடைய சிறிய சிறிய அடிப்படை வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தான் அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டங்களை ஒன்றிய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். இந்தியாவில் வளர்ச்சி என்பது அந்தானிக்கும் அம்பானிக்கும் இருக்கக்கூடிய அல்லது சென்னையில் பாம்பேல இருக்கக்கூடிய வாழக்கூடிய நகரத்தில் வாழக்கூடியவருடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு நாட்டினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் வளர்ச்சியினுடைய ஒரு பாகம். இங்க இருக்கக்கூடிய அரசுகள் முதலாளித்துவ அரசுகளாக மாறி எளிய மக்களுடைய தேவைகளை புறக்கணிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய ஒரு போக்கை தான் நிறைவேற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமீபத்தில் அனகாபுத்தூர் கூட அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த அரசுகள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த இன அழிப்பு தாக்குதலை ஒருமுனை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் இந்திய குடிமக்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதை போல பழங்குடியின மக்களை தாக்குதல் நடத்துவது அவர்கள் இந்தியர்களா இல்லையா என்பதற்குரிய ஒரு கேள்வியை கூட இங்கே எழுப்புகிறது. ஆக அவர்கள் இந்திய மக்கள் என்பதை அங்கீகரித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒருமுனை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.